சோ 7வது வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம வாழ்க்கை வந்து மாறி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே அந்த வேலை வந்து ஒருத்தருக்கு இல்லாம போச்சுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அவருக்கு முதல்ல கம்பெனி வேலையை விட்டு தூக்குனதப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ண போறேன்? இப்படி வந்து கஷ்டமான ஒரு மனநிலையில இருந்திருப்பாரு. ஆனா இப்போ அவருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்க்கையில சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாரு. அந்த புது வேலை தேடுறதுக்கு என்னென்ன வழி பண்றது அப்படின்றதுக்காக சில ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பண்ணி அவர் ஏதாவது இன்டர்வியூ போயிருப்பாரு. சோ ஒரு பெரிய அவருக்கு பிடிச்ச அந்த மாதிரியான வேலை வந்து அந்த கனவு வேலை வந்து அவருக்கு கிடைக்கும் போது அது வந்து ஒரு 7வது நிலையில இருப்பாரு. அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் என்னெல்லாம் யோசிப்பாருன்னா இந்த வேலை நமக்கு கிடைக்கிறது தான் அப்போ அன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணம் வந்து அந்த 7வது நிலை பெரிய மாற்றத்தை பார்த்து மனம் வந்து மாற ஆரம்பிக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த பழைய சூழ்நிலை யோசிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு நமக்கு இந்த இவ்வளவு நல்லது நடக்கிறதுக்கு தான் அந்த வழி நமக்கு வந்திருக்கு அப்படிங்கறத லேசா புரிய ஆரம்பிப்பாரு 7வது நிலையில.